ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் சூப்பர் டாக் டைம்ஸ். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஜாஸ் ஜாக்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. இவங்க கூடயே டேரல் சார்லின்னு சொல்லி இன்னும் 2 நண்பர்கள் இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு உட்ஸில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலா டேரலை கொண்டுடுறாங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அதை மறைக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு நீட்டான படம். ஒரு இந்த 90s ஈராவை தான் வந்துட்டு இந்த படம் கேப்சர் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் இந்த படம் வந்துட்டு கொடுக்குது. அதே சமயத்தில் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் தான் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இவனுக்கு வந்துட்டு ஜாஸ் வீட்டுக்கு போய் அந்த கெட்டனாவை எடுத்துகிட்டு வரும்போதே தெரியும் இது வந்து ஏதோ பெரிய ஏழரை நடக்க போகுதுன்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் போகும். அது வந்துட்டு ரொம்ப அந்த சீனே ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. அது என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியே போகும். அது நினச்ச மாதிரியே தான் நடக்கும். அது வந்து ரொம்ப சூப்பரான சீனு. அதுக்கப்புறம் அப்படியே மாறும் உங்களோட லைஃபே. சொன்னதுக்கப்புறம் டேரல் வந்துட்டு வீட்டுக்கு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங்காக சொல்கிறேன். இந்த மேக்கிங்காக இந்த படம் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கண்ணில் ஒத்திக்கலாம் போல தான் இந்த படம் பார்க்கும்போது இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கதை வந்து எந்த மாதிரியான நிலப்பரப்பில் நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கடா மான் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்துடும். அது பார்த்தீங்கன்னா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கும். அதுலேயே தெரிய வருது இவங்க எந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது வந்துட்டு இந்த ஒரு சீன்லயே வந்துட்டு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ப்ளூயிஷ் டோனை தான் வந்துட்டு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த சைலண்டான பிரிட்ஜஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபிலிம் டோனே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஏரியா மாதிரி தான் வந்துட்டு இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு படம் பார்க்கும்போதே ஒரு தனியாக ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அவங்க வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் படம் பார்க்கும்போது இருந்தது. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. மியூசிக்காகவும் சரி, அது வந்துட்டு ஒரு ஆம்பியன்ஸ் மியூசிக்கை யூஸ் பண்ணி அந்த வாக்மேன் அந்த 90s பீரியடில் இருக்கக்கூடிய அந்த வாக்மேன்ஸு அதுக்குள்ளே ஓடக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் காமிச்சது அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு படம் பார்க்கும்போது அந்த நாஸ்டாலஜி ஃபீல் வந்துட்டு அழகாக கொடுக்குது. ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருந்தது. படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வந்துட்டு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்கிறது. அந்த அளவுக்கு வந்துட்டு விஷுவலாக இந்த படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது தேர்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷர் படம் மாதிரியான மாறிடுது. அது ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம்னு நினச்சா வேற மாதிரி இருந்தது. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லாலாம் சொல்ல முடியாது. அந்த ஹீரோயினான அந்த பேர் மறந்துட்டேன். அவங்களுமே வந்துட்டு ஒரு செம ஆக்டிங்கு, ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வாங்கியிருக்காங்க. கெவின் பிலிப்ஸ் என்னமோ தான் இந்த டைரக்டரோட பேர் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஐ எம் ராங், சாரி. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இந்த படத்தை வந்துட்டு இவரே அங்கே இருந்த மாதிரி எடுத்திருக்காரு. அந்த நிலப்பரப்புகள் தான் இந்த படத்துடைய மெயின் காரணமே. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி புரட்டி போடுதுங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில்லிங்கான அட்மாஸ்பியரிக் கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். ஒத்து